என்ன மச்சான் கிரவுண்ட் நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்குது மச்சான். இந்த புழுங்க எல்லாம் வெட்டி போட்டு பிச்சு போட்டுடலாமா? வா சுத்தமா கிளீன் பண்ணிடலாம். என்னடா வரவே மாட்டேங்குது, பேட் காமி. இந்தா மச்சான். டேய் டேய் டேய், என்ன அழிக்காதீங்கடா. என்ன அழிச்சா உங்க இனமே அழிஞ்சிடும். உன்ன அழிச்சா எங்க இனம் அழிய போகுது? ஆமாண்டா, எங்க இனத்தை நீங்க அழிச்சீங்கன்னா உங்க இனமும் அழிஞ்சிடும். நீங்க எங்களை வாழ வச்சாதான் நீங்க பல தலைமுறைக்கு வாழுவீங்க. நீ சொல்றது உண்மையே புரியலையே, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. என்ன ஒரு மாடு வயிறார சாப்பிட்டாண்டா உங்களுக்கு சுத்தமான பசும்பால் கிடைக்கும். அந்த சுத்தமான பசும்பாலை நீங்க குடிச்சாவே உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும். இதுவே கர்ப்பிணி பெண்கள் பசும்பாலை குடிச்சாங்கன்னா அவங்க பால் மடியில நல்ல சத்தான பால் சுரக்கும். அந்த தாய்ப்பாலை குழந்தைங்க குடிச்சாங்கன்னா சுத்தமான தாய்ப்பால் அவங்களுக்கு கிடைக்கும். வளரும் போது சத்தா வளருவாங்க. இதுல இருந்தா அவங்க தலைமுறைய ஆரம்பிக்குது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எங்களை பத்தி தெரியாம அசால்ட்டா எங்களை வெட்டி போட்டுறீங்க. நீங்க பண்ற தப்பால மாடுங்க சாப்பிடறதுக்கு நாங்க இல்லாம நிறைய பிளாஸ்டிக் பொருளை போய் சாப்பிட்டு இருக்குது. இதனால புது புது நோய்ங்கெல்லாம் வருது. நீங்க மாடுங்களை ஒரு தலைமுறை வாழ வச்சீங்கன்னா அது உங்களை 100 தலைமுறை வரை வாழ வைக்கும். ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இல்ல நாங்க விளையாட்டுக்குன்னு பண்ற விஷயம் எவ்வளவு பேரை பாதிக்குது இல்ல. இனிமே அப்படி பண்ண மாட்டோம், எங்களை மன்னிச்சிடு. இந்த மன்னிப்பை என்கிட்ட கேட்காதடா, மாடுங்க கிட்ட போய் கேளு. உங்களால மாடுங்களோட இனமே அழிஞ்சிட்டு இருக்குது. சரி சரி, பா மச்சான் போலாம்.